இது கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்த வீடியோ தான். ஃபிஷ் குழம்பு தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஒரு வெரைட்டியாக வேறு ஒரு ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஹஸ்பண்ட் வந்து ஐயோ நல்லாவே இல்லை அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் மறுபடியும் பாறை மீனே வாங்கிடலாம் அப்படின்ட்டு இப்போலாம் பாறை மீன் தான் வாங்கிட்டுருக்கோம். நான் எப்படி மீன் குழம்பு வச்சேன் பார்ப்பேன்னா, ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அரை வெங்காயம், அரை தக்காளி, ஒரு 4-5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டு நல்லா வதக்கிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் வேறு ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, அதை நல்லா வதக்கிட்டு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாப்பொடி, காஷ்மீர் சில்லி பவுடர், உப்பு. ஆக்சுவலி இந்த மிளகாப்பொடி, குழம்பு மிளகாப்பொடி வந்து எனக்கு அம்மா அரைச்சி கொடுக்குறது தான். நான் கடையில் இந்த குழம்பு மிளகாப்பொடி வாங்க மாட்டேன். இதுதான் வந்து நான் எதாவது கூட்டு பண்ணுறேன், அப்புறம் மட்டன் குழம்பு, ஃபிஷ் குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பெரிய சைஸ் புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். இங்கே வந்து புளி அதிகமாக போட்டால் தான் கொஞ்சமாவது புளிக்கும். புளி தண்ணியும் ஊற்றிட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபிஷ் எல்லாம் உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மீன் குழம்பு வந்து நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.